பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட 5வது வார நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிறதுனால 12 பேர் நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க. இந்த 12 பேர்ல இருந்து இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆக போறாங்க? ஓட்டிங்ல கடைசி இடம்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால யாரு எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு கண்டிப்பா இந்த முறை கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ பிக் பாஸ் சனிக்கிழமை அறிவிக்கிறப்ப தான் தெரியும். ஸோ கண்டிப்பா சனிக்கிழமைலாம் தெரிஞ்சிடும் யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல யாரெல்லாம் சேஃபா இருக்காங்க, இவங்கெல்லாம் எலிமினேட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறத அன்அஃபீஷியல் ஓட்டிங்கை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வினோத் தான் இது நாள் வரைக்கும் முதல் இடத்துல இருக்கிறாப்ல. ஸோ ஓல்டு கண்டஸ்டன்ஸை வச்சு பார்க்கும்பொழுது வினோத்துக்கு தான் அதிகப்படியான வாக்கு சதவீதம் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் இது வரைக்கும் 66,869 ஓட்டு வாங்கியிருக்கிறாப்புல. 20 வாக்கு சதவீதத்தோட முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாப்புல. 2வது இடத்துல வியானா. ஸோ வியானாவுக்கு ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டு சதவீதத்தில் பாதி தாங்க. 11.79 வாக்கு சதவீதத்தோட 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. 3வது இடத்துல கம்ருதீன் 11.45 வாக்கு சதவீதத்தோட 3வது இடத்துல இருக்கிறாங்க. 4வது இடத்துல நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் இருக்கிறாப்ல. ஸோ திவாகர் 10.86 வாக்கு சதவீதத்தோட 4வது இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா 5வது இடத்துல விக்ரம் முன்னேறி வந்திருக்கிறாப்ல. அவர் ஆரம்பத்தில் 8வது இடத்துல இருந்தாப்ல. ஆனால் இப்போ 2வது நாளே பார்த்தீங்கன்னா 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறாப்ல. நம்ம விக்ரம் 9.58 வாக்கு சதவீதத்தோட 5வது இடத்துல இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் 2வது இடத்துலலாம் இருந்த பார்வதி இப்போ 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. விஜே பார்வதி. ஸோ அவங்களோட வாக்கு சதவீதம் 9.56. அதாவது முதல் இடத்தை தவிர மற்ற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஓட்டிங்கை பொறுத்தளவு. ஸோ இது கூட எப்படி மாறும் வார இறுதியில் அப்படிங்கிறது தெரியாது, நடந்துக்கிறத பொறுத்து தான். அதுக்கு அடுத்ததா சபரி 7வது இடத்துல இருக்கிறாப்புல. ஆரம்பத்தில் 3வது 4வது இடத்துலலாம் இருந்தாப்புல. ஆனால் இப்போ 7வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாப்புல. 8.5 வாக்கு சதவீதத்தோட 8வது இடத்துல இருக்கிறாப்புல. கடைசி இடத்துல இருந்த பிரவீன் கொஞ்சம் ஷேப்பா பார்த்தீங்கன்னா 9வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாப்புல. அவரோட வாக்கு சதவீதம் 4. அதுக்கு அடுத்ததா கெமி இருக்கிறாங்க, 9வது இடத்துல இருக்கிறாங்க. 3.66 வாக்கு சதவீதத்தோட. 10வது இடத்துல எஃப்ஜே 3.39 வாக்கு சதவீதத்தோட. அதுக்கு அடுத்ததா 11வது இடத்துல ரம்யா, 12வது இடத்துல துஷார். ஆக மொத்தத்தில் கடைசி 4 இடத்துல இருக்கிற கெமி, எஃப்ஜே, ரம்யா, துஷார் இவங்க 4 பேருமே டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரு தான் எலிமினேட் ஆக போறாங்கன்னு.